என் தங்க பிள்ளையே, உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைக்கு எட்டி தூரத்தில் வைத்திருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்ய வந்த என்னை நீ தவிர்த்து விடாதே. கட்டாயம் இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அலட்சியப்படுத்தி விடாதே. உன்னை தேடி உனக்கான ஒருவர் இதை செய்வதற்காக வந்திருக்கின்றார். என் பிள்ளையே, எதை சொன்னால் உன் மனம் குளிரும்படியான நல்ல விஷயம் அல்லவா அது? அதை சொல்வதற்கு வந்திருக்கும் பொழுது அதை தவிர்த்து விடாதே. இந்த அப்பவனின் உத்தரவு படித்தான் அவர் உனக்கு நல்லது செய்யவும் நன்மையை உனக்கு வழிகாட்டவும் உன் வீட்டு வாசலில் வெற்றி செய்தியோடு காத்திருக்கின்றார். நீ எதிர்நோக்கி அந்த விஷயத்தில் உனக்கான நல்லது உன்னை தேடி வந்து விட்டது. உன்னை நோக்கி அந்த தீய சக்தியிடமிருந்து காப்பாற்றி நீ எந்த விஷயத்தில் அங்கு உதவி பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கானதிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்து இருக்கும் அவரை நீ விட்டு விடாதே என்றுதான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் உன்னை கடந்து வந்திருந்தாலும் உனக்கானவர் யார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் நீ மனதை வருத்தி கொண்டே இருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது. என்னை எப்படியாவது தொட்டுவிடு என்று சொன்ன பிறகும் நீ என்னை தொட்டுவிட்ட பிறகும் நான் உனக்கானதை எப்படி கண்ணின் மணியை தராமல் இருப்பேன்? நான் சொல்லும் பொழுதே, நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ கேட்கும் பொழுதே நீ எதிர்பார்த்த வெற்றி உன் கையில் ஒன்று கிடைக்கத்தான் போகிறது. நீயே வியக்கத்தான் போகிறாய். இது இந்த சாய்தேவனின் வெற்றி வாக்கு. தள்ளிவிட்டு போகாது. என் பிள்ளையே, சந்தோஷமான செய்தி வரப்போகிறது. உன்னை காண இந்த சாய்தேவன் மஞ்சளோடும் குங்குமத்தோடும் வந்திருக்கின்றேன். அதை விரைவாக வந்து பெற்றுக்கொள். உனக்கு சகலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வதற்காக குங்குமத்தோடு மஞ்சளோடு வந்து இருக்கும் பொழுது நீ தடைகளை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உனக்கான அதிசயம் என்றே நடக்கத்தான் போகிறது. என்னை தொடரும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை தருவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலிதான். உன் வாழ்க்கையே புரட்டி போட யாரும் இல்லை. யாராவது ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு வாய்ப்பாக தந்தால் கூட நிச்சயமாக நான் மிக பெரும் வெற்றியை அடைந்து விடுவேனே என்று யோசிக்கிறாய். அதுவும் உண்மைதான், அதுவும் யதார்த்தம்தான். சின்ன சின்ன வாய்ப்பை எல்லாம் வரமாக நான் தருவேன் என்று எதிர்பார்த்திருக்கும் என் பிள்ளையை, மிக மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது. நான் நல்லதுதான் நடத்தி தரப்போகிறேன். என்னை அலட்சியம் செய்யாதே. உன்னை அங்கு பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்காமல் இருந்த ஒருவரோ இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்காக பல மணி நேரமாக காத்திருக்கும் நிலையைத்தான் நான் உருவாக்கப் போகிறேன். எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தி சென்றார்கள். உனக்காக அதிர்ஷ்டத்தை தருவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கிறேன் என்று சொல்லும் போது கூட அவர் நம்பாமல் இருந்து கொண்டு ஏதேதோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அவர் உடனே உன் மாற்றத்தை பார்த்து கொண்டு இனியும் அவர்களை நான் ஒதுக்கி வைக்க கூடாது என்று உன்னை தேடி வந்து விட்டார். இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து, நீ இருக்கும் நிலையை பார்த்து அங்கு வியப்படையத்தான் போகிறார். கட்டாயம் என் வாக்கு பலிக்கத்தான் போகிறது. என்னை தொட்டு அழைத்துவிட்ட என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி, நன்மையான காரியம், சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்து சேரும். என் பிள்ளையே, உன்னுடைய நிலைமை ஏன் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோமோ என்று எண்ணாதே. நான் உனக்கு காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை தானே. உனக்கு பெருமகிழ்ச்சிக்கான களத்தை வரவேற்க செய்வதற்குத்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்து கொண்டு என்னிடம் வந்தாய்? எந்த விஷயம் நிறைவேற வேண்டும் என்று என்னிடம் வந்தாய்? அந்த அத்தனை விஷயத்திற்கும் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவான முடிவையும் மிக பெரும் மாற்றத்தையும் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன்.
நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல விட்டுமா? யாருமே இல்லை என்றுதானே நினைத்தாய்? யாருமே இல்லை என்றுதானே உன்னை நிராகரித்தார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்தாலும், உனக்கு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நடந்தாலும் யார் கேட்பதற்கு இருக்கிறார்கள் என்று உன்னிடமே பல பேர் உன்னை சுற்றி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு தெரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது. உனக்கு கெடுதலை விளைவித்து விட்டு உனக்கான விஷயத்தில் அவர்கள் எப்படியாவது நல்லதை அடைந்து விடலாம் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகளை காப்பது நான் என்று சொன்ன பிறகும் உன்னை அந்த மாயை வலையில் இருந்தும் மாயை சூழ்ச்சியில் இருந்தும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன்? என் தங்கமே, மனதில் இருக்கின்ற வழியை எல்லாம் நீ அங்கு மனதிற்கோடு வைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டே இருக்காதே. அதை என்னிடம் ஒப்படைத்து விடு. உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்படித்தான் தர வேண்டும், அப்படித்தான் தர வேண்டும் என்ற திட்டமிடலோடு எதையுமே தரவில்லை. எதை தந்தாலும் நிலையானதாகவும் தரமானதாகவும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையை திருப்பி போடுகின்ற அளவுக்குத்தான் இருக்கப் போகிறது. நீ எதை என்னிடத்தில் சொன்னாயோ, எதை என்னிடத்தில் கேட்டாயோ, அந்த மிகப்பெரும் விதவையே, அந்த மிகப்பெரும் விஷயத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு சாதகமான சூழ்நிலையை நடத்தி தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். நினைத்ததும் நினைத்து காட்டி முடிப்பதும் நானாக இருக்கும் பொழுது, உன்னை வழிநடத்துவது நானாக இருக்கும் பொழுது, நீ அங்கு எதை பற்றியும் கலங்கமும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். விடுகின்ற விடியல் உனக்கு அதிசயம் நிறைந்த விடியலாகத்தான் இருக்க போகிறது. உன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அனுபவத்தை மட்டும்தான் தந்து கொண்டு இருக்கின்றார் என்று யோசித்தாய். இதோ அந்த அனுபவங்களையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையின் நல்லதையும் நன்மையான காரியத்தையும் வெற்றி கிரீடத்தையும் பரிசாக தர வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய புன்னகை தான் எனக்கான பரிசு. இதோ நீ நன்றி என்னும் சொல்ல ஒற்றை வார்த்தைக்காக இந்த அப்பனானவன் காத்து கொண்டு இருக்கின்றேன். வந்துவிடு என் தங்க பிள்ளையே. உனக்கு வேண்டிய ஒன்றை வேண்டியவாறே தருவதற்கு நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிதே வளம் பெறப் போகிறது, நலம் பெறப் போகிறது. நீ நம்பிக்கையோடு எத்தனை எத்தனை விஷயத்தை என் மீது பாரத்தை போட்டு சுமந்து கொண்டு இருக்கின்றாய். கடந்து போகின்ற தூரம்தான் இருக்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள். பாரத்தை எல்லாம் சுமக்கின்ற வரையில்தான் அதை நீ சுமந்து கொண்டே இருக்கின்றேனே என்று எண்ணாதே. நான் தான் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொல்கிறேனே, அதன் பிறகும் எதற்காக வருத்தப்படுகிறாய்? நீ நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை அல்லவா, என் செல்ல பிள்ளை அல்லவா. உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி தரப்போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.